சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரைக்கும் மெட்ரோ திட்டம் எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கான அப்டேட் வெளியாயிருக்கு. ஸோ இந்த ரூட்டில் மெட்ரோ ட்ரெயினுக்கான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. 9335 கோடி ரூபாயில் பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர் வழியா மெட்ரோ ரயில் அமைக்க பிளான் பண்றாங்க. அதுக்கான விரிவான திட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு முயற்சிகள் துறை செயலாளர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையில போக்குவரத்து நெரிசலை குறைக்கிற வகையில 2 வழித்தடங்கள்ல மெட்ரோ ட்ரெயின் இயக்கப்பட்டு வருது. இதை தொடர்ந்து 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 116.1 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 வழித்தடங்கள்ல இயக்க பணிகள் விரைவா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கத்தான் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் வரையிலான 15.5 கிலோமீட்டர் தொலைவில் மெட்ரோ ரயில் திட்டத்தை நீட்டிப்பு செய்ய பிளான் பண்ணாங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கிறதால அது வரைக்கும் மெட்ரோ ரயில் நீட்டிப்பு செய்யறது மக்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. இந்த வழித்தடத்தில் பல்லாவரம், கோதண்டம் நகர், குரோம்பேட்டை, மகாலட்சுமி நகர், திருவிக்கா நகர், தாம்பரம், இரும்புலியூர், பீர்க்கன்கரணை, பெருங்களத்தூர், வண்டலூர், அண்ணா உயிரியல் பூங்கா மற்றும் கிளாம்பாக்கம்னு 13 மெட்ரோ ரயில் நிலையங்கள் உயர்மட்ட பாதையில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து 2024-2025 பட்ஜெட் அப்போ சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு சீக்கிரமா ஒப்புதல் கொடுத்து மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகத்தின் நிதி பங்களிப்புக்கு அனுப்பப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்க சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் நீட்டிப்பு திட்டத்துக்கான விரிவான திட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் செங்கல்பட்டு வரைக்கும் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள்ள பூந்தமல்லி போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. மீதமுள்ள பணிகளை சீக்கிரமா முடித்திட அறிவுறுத்தியிருக்காரு மு க ஸ்டாலின். கோவை, மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலை மத்திய அரசு வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் போயிட்டு இருக்கு. 3 வழித்தடங்கள்ல 128 ரயில்வே ஸ்டேஷன்ஸோட 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த பணிகளுக்கான 23 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு மொத்தமா 42.6 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை அமைக்கிற பணிகள் நடந்துட்டு இருக்கு. 3வது வழித்தடத்தில் மட்டும் 26.7 கிலோமீட்டர் நீளத்தில் மாதவரம் டு கெல்லிஸ் மற்றும் கெல்லிஸ் டு தரமணின்னு 2 பகுதிகளில் சுரங்கம் தோண்டும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இதுல 2வது பகுதியான கெல்லிஸ்ல இருந்து தரமணி வரையிலான சுரங்க வழித்தட பகுதியில் கிரீன்வேஸ் மெட்ரோல இருந்து அடையார் மெட்ரோ வரைக்கும் வருது. இப்போ டவுன்லைன் சுரங்கம் தோண்டும் பணிகள் முடிஞ்சிருக்கு. இப்படி இருக்க இந்த பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செஞ்சாரு. அப்போ இந்த பணிகள் எல்லாத்தையுமே உரிய காலத்தில் முடிச்சிடணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டாரு. இதை தொடர்ந்து 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு மு க ஸ்டாலின். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்ப்போம். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகவும் நான் துணை முதலமைச்சராகவும் இருந்தபோது தொடங்கப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் தற்போதைய நமது திராவிட மாடல் அரசுல விரைந்து முன்னேற்றம் கண்டு வருது. முந்தைய ஆட்சியின் தாமதங்களுக்கு பிறகு 2ஆம் கட்ட பணிகளை இந்தியாவிலேயே முதன்மையா மாநில அரசின் நிதியை கொண்டே தொடர்ந்து வந்தோம். அண்மையில் நம்முடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட ஒன்றிய அரசின் பங்களிப்போட இன்னும் விரிவாக செயல்படுத்திட்டு வரோம். 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள்ள பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படும். மீதமுள்ள பணிகளையும் குறித்த காலத்துக்குள்ள நிறைவேற்ற சென்னை மெட்ரோ நிர்வாகத்துக்கு நான் அறிவுறுத்தியிருக்கேன். இந்த பணிகள் முழுமையா நிறைவேறும் போது இந்தியாவிலே நகர போக்குவரத்து இணைப்பில் சென்னை புதிய தர அளவுகோலை நிர்ணயிக்கும். நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செஞ்ச போது நாம தொடங்கிய திட்டம் இன்று செயலாக்கம் பெற்று மேலும் விரிவடைஞ்சு வரதை கண்டு பெருமகிழ்ச்சி அடைஞ்சேன். இந்த நேரத்தில் கோவை, மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ஒப்புதலையும் விரைந்து ஒன்றிய அரசு வழங்கணும் அப்படின்னு மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு மு க ஸ்டாலின். ஸோ எதிர்பார்த்தா அந்த சென்னை ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோவுக்கான டிபிஆர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது செங்கல்பட்டு வரைக்கும் நீடிக்குமா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.